சூடான உணவுகள வந்து உணவு குழாய பாதிக்குமா சார்? அதே மாரி எவ்ளோ சூடான உணவுகள நம்மளால எடுத்துக்க முடியும், எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அளவு இருக்குல்ல. அது எந்த அளவுக்கு சார்? முக்கியமா இந்த டீ, காஃபிலாம் சுட சுட அப்படியே குடிப்பாங்க. ஏன்னா இவ்ளோ சூடா என்ன பரவால்ல அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய உணவு குழாயில இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? தொண்டையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்கு சார்? ரொம்ப கொதிக்க கொதிக்க வந்து உணவு பதார்த்தங்கள சாப்பிடுறத வந்து கட்டாயம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ம். அது ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது 65 டிகிரி செல்சியஸ்க்கு மேல நம்ம எந்த ஒரு உணவு காஃபி, டீயோ இல்ல வேற எந்த உணவா இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய நேரத்தில, அது வந்து முக்கியமா உணவு குழாய் எனப்படக்கூடிய அந்த ஈசோஃபேகஸ்ல வந்து ரொம்ப பாதிப்ப உண்டு பண்ணி, ஓகே. நெடுநாளைக்கு இதே இத திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கப்போ, ஒரே இடத்துல பட்ட இடத்திலேயே அந்த சூடு பட்டுட்டே இருக்கிற மாரி வரப்ப, கேன்சர் போன்ற வியாதிகள் வர்றதுக்கு அது ஓகே. ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதனால வந்து நம்ம அக்செப்டட் இது வந்து 65 டிகிரி செல்சியஸ் தான். அதுக்கு ஓகே. மேல ரொம்ப கொதிக்க கொதிக்க நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறதுன்றத வந்து 100% நம்ம அவாய்ட் பண்ணணும்.